நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. உங்கள் கூட வந்திருக்கவங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறப்ப கூட மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் வருதா? நீங்களே ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனசில் ஒரு தயக்கமோ பயமோ வருது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இது எதனால் வருது, இது கண்டினியூ ஆனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், சரி இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். சரி, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏன் முதல்ல தயக்கம் வருது? அது இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிறதா இருக்கலாம். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம், எந்த ட்ரெஸ் இன்றைக்கி போடுறது, இந்த புடவை கட்டட்டுமா, இது செய்யட்டுமா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் அப்ரூவல் கேட்டுகிட்டே இருக்கீங்களா? அதே மாதிரி இன்றைக்கி என்ன சமைக்கிறது, இந்த மெசேஜுக்கு என்ன மாதிரி ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்மால் இஷ்யூஸ், இதுக்கு கூட நீங்கள் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பெர்மிஷனோ அப்ரூவலோ வேலிடேஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசில் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது மிக கஷ்டமான விஷயம் அப்படின்னு உங்கள் மனசில் பதிஞ்சு போயிருக்கு. அப்போ மனசுக்குள்ளே என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏ கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ். நான் அந்த விஷயத்தை செஞ்சால் மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த விஷயம் தப்பாக போயிடுச்சுன்னா மற்றவங்க ஏதாவது என்னை திட்டுவாங்க, எதுக்கு இந்த பிரச்சனை, அதனால் மற்றவங்களே முடிவெடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களை முடிவெடுக்காமல் மற்றவங்ககிட்ட போய் எல்லாத்துக்கும் அட்வைஸ் கேட்க வைக்குது, சொல்யூஷன் கேட்க வைக்குது, சஜஷன் கேட்க வைக்குது இல்லையா? மற்றவங்களாம் எத்தனையோ விஷயங்களுக்கு பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க, என்னால் மட்டும் ஏன் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட முடிவெடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. இது காரணம் என்னென்னா, உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்போ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. உடனே எல்லாருமே எஸ்பெஷலி உங்களுடைய பேரண்ட்ஸோ கூட இருக்கிறவங்களோ உங்களை திட்டிருப்பாங்க. இது ஏன் செஞ்ச, இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியாது, அதனால் நாங்கள் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே அப்பையிலேருந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. வளர வளர உங்ககிட்ட எந்த சஜஷனோ, இல்லை உனக்கு இது பிடிச்சிருக்கா, உனக்கு இது பிடிக்கலையா, உனக்கு எந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கூட உங்கள் பேரண்ட்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. மேபி அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வளர வளர நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், உங்கள் ஸ்பௌஸாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்களாம் இருந்திருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு என்ன மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான் எந்த முடிவையும் எடுக்க போகிறதில்ல, ஏன்னா எனக்கு எந்த முடிவையும் எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த முடிவுகளை நான் எடுத்தேன்னா ஏதாவது தப்பாக போயிடும், அப்படி தப்பாக போயிடுச்சுன்னு சொன்னால் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடும், அதனால் முடிவெடுக்கிற வேலைங்கிறது எனக்கு வேண்டாம், அதை மற்றவங்க செய்யட்டும் அப்படின்னு உங்கள் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணியிருக்கோம். அதனால தான் அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுனாலும் நான் முடிவெடுக்கிறதில்ல அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்சுருப்பீங்க. சரி, இதனால என்ன பிரச்சனை வருங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்போ உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எனக்கு எதையுமே சரியாக செய்ய தெரியாது, என்னால் எதையும் சரியாக பண்ண முடியாது, என்னால் சரியாக முடிவுகள் எடுக்க முடியாது, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நினைக்க உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது குறைய ஆரம்பிச்சிடும். இது உங்களை மனதளவில் பலவீனமாக ஆக்கிடும். ஸோ எல்லாத்துக்குமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணுறதுங்கிறது அதிகமாகிட்டே போயிடும். ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் மனசுலேயே ரொம்ப நீங்கள் அப்செட் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. என்ன வாழ்க்கை இது, எல்லாத்துக்குமே மற்றவங்களை கேட்டுக்கிட்டே இருக்கேன், மனசில் வருத்தம் வந்தாலும் உங்களால் அதை பிரேக் பண்ண முடியாது. ஸோ திருப்பியும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்க தான் செய்வீங்க, மற்றவங்கள்ட்ட நீங்கள் அப்ரூவல் கேட்க தான் செய்வீங்க. ஸோ உங்களால் இதை பிரேக் பண்ண முடியாத ஒரு பேட்டர்னாக மாறி போயிடும். மனதளவில் உங்களுக்கு வருத்தமும், ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தியும் கூட வரலாம். என்ன வாழ்க்கை இது, எல்லாத்துக்குமே மற்றவங்களை கேட்டுட்ருக்கேன், இதை கூட நான் முடிவெடுக்க முடியல, என் வாழ்க்கையை மற்றவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, என்னோடய வாழ்க்கையை நான் வாழலை அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். அது நாளடைவில் வாழ்க்கையில் சலிப்பும் விரக்தியையுமே கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால தான் வாழ்க்கையில் முடிவுகள் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அவசியம். நான் சொல்கிறது சின்ன சின்ன முடிவுகள். பெரிய விஷயம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க யாருக்கு நல்ல விஷயங்கள் தெரியுமோ அவங்ககிட்ட கேட்டு தான் முடிவெடுப்போம். ஒரு ஃபைனான்ஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பெரிய பெரிய விஷயங்களுக்கு மற்றவங்கள்ட்ட நம்ம சஜஷன் கேட்போம், ஆலோசனை கேட்போம், அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அதை பிரேக் பண்ணுறப்ப தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். ஒவ்வொரு தடவையும் சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறப்போ உங்கள் மனசில் என்ன மாதிரியான ஃபீலிங் வருதுன்னு பாருங்கள். பயமா, தயக்கமா, என்ன மாதிரி உணர்றீங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்கள் மனசு சேஃபாக உணரலைங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு தடவையும் முடிவெடுக்க போகிறப்போ ஐ ஆம் சேஃப், ஐ ஆம் எமோஷ்னலி சேஃப் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. அடுத்தது ஐ ட்ரஸ்ட் மை டெசிஷன்ஸ், ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த முடிவுகள் தப்பாக போனால் கூட என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மனசை சொல்லிக்கோங்க. ஏன்னா முடிவுகள்ங்கிறது ரெண்டு, முடிவோட அவுட்கம் என்ன, ரெண்டு தான். ஒன்று சரியான முடிவு, இல்லை தவறான முடிவு. சரியான முடிவு எடுத்தால் சந்தோஷம், தவறான முடிவு எடுத்தால் அது ஒரு வாழ்க்கை பாடம். அதனால் என்னுடைய முடிவுகளை நான் நம்புகிறேன்
அப்படின்னு மனசுக்குள்ளார சொல்லிக்கோங்க. என்னை நான் நம்புகிறேன், என் முடிவுகளை நான் நம்புகிறேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த 3 லைனையும் சொல்லிவிட்டு நீங்கள் முடிவுகளை எடுங்க. இது உங்களுடைய ஆழ் மனதில் பதிய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் ஆழ் மனதில் பதிஞ்சு போயிருக்கிற அந்த பயம், தயக்கம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது குறைய ஆரம்பிக்கிறப்போ உங்களால் தைரியமாக முடிவுகள் எடுக்க முடியும். அதை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். அதற்கான பலன்களை சந்தோஷமாக உங்களால் அனுபவிக்கவும் முடியும். ஸோ அதனால் இன்னையிலேருந்து ஒரு முடிவெடுங்க. என்னுடைய சின்ன சின்ன முடிவுகளுக்கு நான் மற்றவங்கள டிபெண்ட் பண்ண மாட்டேன். ஐ வில் டேக் மை டெசிஷன்ஸ் பை மை ஓன் செல்ஃப். என்னுடைய முடிவுகளை நானே எடுக்கிறேன் அப்படின்னு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டைப் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் ஒன் ஆக்ஷன். அடுத்தது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம்.